குட்டிக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை ஆப்பிள் கஞ்சி தான் கொடுத்தேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் ரவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதும் நான் 1/4 கப் பசும் பால் ஊற்றிட்டு ரவையை நல்லா வேக வச்சுட்டேன். ரவை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ரவை கொஞ்சம் நல்லா வெந்ததும் நான் 1/2 ஆப்பிளை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா மாவு ஆப்பிளாக இனிப்பான ஆப்பிளாக போட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 ஆப்பிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அப்போ தான் அதில் உள்ள ஸ்வீட்டும் நல்லா இறங்கும், ஆப்பிளும் நல்லா வெந்துடும். நல்லா கிண்டவும் ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு, ஸ்வீட்டும் நல்லா இறங்கிருந்துச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், பார்த்தாலே தெரியும். இந்த டிஷ் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.